ஹலோ மக்களே, தமிழால் இந்த எபிசோட் யார் பார்த்தீங்கன்றதெல்லாம் தெரியல. பட் எனக்கு ரொம்பவே அஃபெக்டான எபிசோட் தான் இது. ஏன்னா உடல் பருமனாக இருக்கிறதுனால ஒரு பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கா, அவங்க ஹஸ்பண்ட் இப்படி நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்களுக்குன்னு மனசாட்சி இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஸோ அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ அழுகதாங்க வருது. அந்த மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க இருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த குண்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதே. குட்டி குஷ்புன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கூட்டின்னு வந்தவர் அவர். அப்படிதான் சொல்லி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 2 தம்பி பிறந்த அப்புறமா வந்து கொஞ்சம் வெயிட் நிறையா போட்டேன். எவ்வளோ வெயிட் கெயின் ஆச்சு ஆக்சுவலாக உங்களுக்கு? முன்னாடி வந்து அந்த 70க்குள்ளேயே இருந்தேன். தம்பி பிறந்த உடனே 90 கிலோ வந்துட்டேன் சார். அப்போ வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்னை வந்து, நீ ரொம்ப குண்டா இருக்கிற, உன் கூட வெளியே வர கொஞ்ச நாள்லே. இப்போ ஒரு 12 வருஷம் சார். 12 வருஷத்துக்கு அப்புறமா அவர் வந்து அந்த வார்த்தை சொல்றாரு. அம்முன்னு கூப்பிட்டு வந்த வாய் குண்டுன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிட்டாரு. வெளியே கூட்டின்னு போறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டு 14 வருஷம் ஆகுது சார். ஸோ நீ ஃபார்மலா டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களாமா? இல்லை சார், பிரிஞ்சு இருக்கிறோம், அவ்வளோதான் சார். அவர் வேற மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் பசங்களை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன் சார். அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமாங்க சார். ஒல்லியா ஸ்லிம்மா பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. பட் நீங்க இப்போ நீங்க ஆக்சுவலா கேஸ் ஃபைல் பண்ணலாமே? இல்லை சார், ஏன் அவரை லவ் பண்ணிட்டேன் சார் நான். அவரெல்லாம் கேள்வி கேட்காத இடத்துல நான் வச்சிருக்கிறேன். இன்னமும் யாருன்னா அவர் பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும் சார். இல்லைம்மா, இப்போ நீங்க பிரிஞ்சு வந்தது கூட 2 பேரும் எடுத்து முடியும்னு சொல்லலாம். பட் அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாருங்க, நீங்க ஏன் அவர் மேல இவ்வளோ பரிவு காட்டுறீங்க? அது லவ் பண்ணிட்டேன் சார். அவரை ரொம்ப கோவம் வரல சார் எனக்கு. அவர் எப்படி வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி வருவார்? அவர் தான் கல்யாணம் பண்ணிட்டார்ல. பண்ணிட்டா கூட என்ன சார், என்னைக்கா இருந்தாலும் என் பசங்களுக்கு அவர் தானே சார் அப்பா. சார், இப்போ உங்க நம்பிக்கையின் வழியாவே நான் கேட்கறேன்னா, மேபி இப்போ இந்த வீடியோ உங்க கணவர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், பிரிஞ்சு இருக்கலாம். நம்ம என் பசங்கள்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க, எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நாங்கள் ஏற்றுக்குவோம். நாங்கள் என்றைக்குமே உங்களை ஒதுக்க மாட்டோம். அதான் சார். அவர் உங்களை ஒதுக்குன மாதிரி நீங்கள் ஒதுக்க மாட்டீங்க? நான் ஒதுக்க மாட்டேன் சார். இன்னமும் அவரை லவ் பண்ணின்னு தான் சார் இருக்கேன். போய் பார்த்துட்டு வருவேன். இப்படி தூரமாக நின்று பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு வருவேன் சார். ஆமாங்க சார். சில நேரத்தில் ஹர்ட் பண்ணுற மாதிரி திட்டுவார். அவர் முன்னாடி இருந்துட்டு பின்னாடி வந்து அழுவேன். உங்கள் மனைவி வந்து உங்களை அவ்வளோ தூரம் லவ் பண்ண போய் தான் நீங்கள் ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போன பின்னாலேயும் நீங்கள் தான் லைஃப்னு அவங்க தொடர்ந்து உங்கள்